மற்ற மாநிலத்தை சேர்ந்தவனும் இந்த தமிழ்நாடு அரசு பணியாளராக வேலைக்கு சேரலாம் அப்படின்னு ஓபிஎஸ் இருக்கும்போது குருமூர்த்தி ஆர்எஸ் சொல்லி ஒரு ஜியோ போட்டாங்க, கவர்மெண்ட் ஆர்டர். அது தவறு போய் எதை பூட்டினாரு? டிஎன்பிசி அலுவலகத்தை பூட்டினார். ராமதாஸ் தூங்கிட்டு இருக்காரு. அன்புமணி டெல்லியில் பாராளுமன்றத்துக்கு போறதில்ல, அப்பாவே சொல்றாரு இவன் மத்தியானம் 2 மணி வரைக்கும் தூங்குவான் அப்படிங்கிறார். எப்ப பார்த்தாலும் தூங்கிட்டே இருப்பான். சில பொன்னான மனிதர்கள் தூக்கத்தினால் சில பொன்னான வேலைகளும் தூங்குதப்பா, தூங்காதே தம்பி தூங்காத, பட்டுக்கோட்டை பாடுனார். இவர்களெல்லாம் பார்ன் வித் பிளாட்டினம் ஸ்பூன், சில்வர்லாம் இல்லை, சில்வர் கோல்டுலாம் இல்லை, பிளாட்டினம் ஸ்பூனு. அப்போ இவர்களுக்கு மக்களை பற்றி ஒன்றுமே தெரியாது. என்எல்சியில் நிலம் கொடுத்த வன்னியர்களுக்கு வேலை கிடைக்கல, நிலம் கொடுத்தவனுக்கு பணம் கிடைக்கல. என்எல்சிக்கு மந்திரியாவே பாமக சேர்ந்த சண்முகம் வர்றாரு. அந்த மக்களுக்கு எந்த நிவாரணம் கிடைக்கல. அப்புறம் எதுக்கே அவனுக்கு ஓட்டு போட்டான் அந்த அப்பாவி மக்கள் வன்னியர்? வன்னியர்களை ஏமாற்றுவது மட்டும்தான் ராமதாஸ் குடும்பத்துக்கு வேலையை தவிர, அங்க தியாகம் பண்ண பூத்தா இளங்கோவன் எங்கே அருள்மொழி இப்போ ஒட்டிட்டு இருக்காரு.